तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, செயல்களில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார். நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகளை நனவாக்குவார். உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடையெல்லாம் விலக ஆரம்பிக்கும்.
வருமானம் அதிகரிக்கும், சகோதரர்களால் லாபம் உண்டாகும், அரசியல்வாதிகளின் நிலை உயரும், ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும், திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும், ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும், இடம் வாங்கும் முயற்சி பலிக்கும், வங்கியில் கேட்டிருந்த லோன் கிடைக்கும், கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலம்தான் இது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும், சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை, வாகனம்லாம் வாங்கும் யோகம், சுகபோக பாக்கியம்லாம் உண்டாகும். உங்கள் நிலையில் இந்த காலம் யோகமான காலம்தான். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும், ராசிநாதன் மறைவு பெறுவதால் விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நிதானமும் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அனுஷம். நிதானமாக செயல்படும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். சனி பகவானின் வக்கர நிலையால் அதில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால இந்த காலம் உங்களுக்கு முன்னேற்றமான காலம்தான். ராகு பிள்ளைகளின் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளையும் உண்டாக்கி வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் நிலையை மேம்படுத்தும். வரவு செலவில் இருந்த பிரச்சனைகளாக நீங்கும். வியாபாரம் தொழிலில் லாபத்தை நோக்கி செல்லும். எதையோ இழந்தது போல அவதிப்பட்ட வந்த நிலையெல்லாம் இனிமே மாற்றம் பெறும். உங்களுடைய முயற்சி இப்போது அதிகரிக்கும். நினைத்ததை அடைய வேண்டும் என்று தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க. அதற்கேற்ற காலம்தான் இந்த காலம். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனை விலகும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. வேலைக்காக முயற்சித்தவர்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். பெரியோரால் உதவி அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து வர்றவங்க முன்னேற்றம் காண முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும். விவசாயிகள் கவனமுடன் செயல்படுவது அவசியம். குடும்பத்தில் கொண்டாட்டம் நிறைந்து காணப்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சிவபெருமானை வழிபட்டோம்னா சங்கடங்கள் யாவும் விலகுமுங்க, நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேட்டை. புத்திசாலித்தனத்துடன் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும். சூரியனால் அரசு வழி முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்க போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தம்லாம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியெலாம் கிடைக்க போகுது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகுதுங்க. உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு மேம்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புலம் கிடைக்கும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை நீடித்து நிலைக்கும். பொன்பொருள் சேரும். சேமிப்பு உயரும். குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை உயர்த்தும். இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம்தான். இருப்பினும் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைவு பெறுவதால் செயல்களில் நிதானமும் அவசியம் தேவை. மாணவர்களுக்கு இந்த காலம் யோகமான மாதம்தான். ஆசிரியர்களிடம் பாராட்டெல்லாம் பெறுவீங்க. சுயதொழில் செய்து வருபவர்கள், பணியாளர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். திருமண வயதினருக்கு வரன் வரும். தடைப்பட்ட முயற்சியெலாம் நடந்தேறும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.